நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற விரிவான பகுதியை ஆழமா அலச போறோம். அந்த விசித்திர விலங்கும் பத்தி பார்க்கலாம். கடலடி உணகம் பல விந்தைகளை உள்ளடக்கியதுன்னு பாடத்துல சொல்றாங்க இல்லையா? ஆமாம். அதாவது அங்க தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள், அப்புறம் மூழ்கிய நகரங்கள், கப்பல்கள் இதெல்லாம் இருக்கு. ஓஹோ, இவ்ளோ விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த கதையை நமக்கு யாரு சொல்றாங்கன்னா, கதையின் நாயகனும் விலங்கியல் பேராசிரியருமான பியரி அப்படிங்கிறவரோட பார்வையில இருந்து தான் கதை தொடங்குது. கரெக்ட். அவருக்கு கடல் விலங்குகள் ஆராய்வதுல ரொம்பவே அதிக விருப்பம். அப்போ 1886ஆம் ஆண்டு கடல்ல போற பெரிய கப்பல்களை உலோகத்தாலான ஒரு விசித்திர விலங்கு தாக்குது அப்படின்னு மாலுமிகளிடையே ஒரு தகவல் பரவுது. ஆமா, இது ஒரு முக்கியமான தகவல். அந்த விலங்கு அழிக்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்திலேருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்படுது. சரி, அந்த போர்க்கப்பலுக்கு யார் தலைமை தாங்குறாங்க? ஃபாரகட் அப்படிங்கிறவர் தான் அந்த போர்க்கப்பலோட தலைவர். ஓ, ஃபாரகட். வேற யாரெல்லாம் அந்த கப்பல்ல போறாங்க? திமிங்கலங்களை வேட்டையாடுறதுல வல்லவரான நெட் அப்படிங்கிறவரும், பேராசிரியர் பியரி, அப்புறம் அவரோட உதவியாளர் கான்சில், இவங்க 3 பேரும் பயணிக்கிறாங்க. சரி, இவங்க தேடி போற அந்த விலங்கு உடனே கிடைச்சிருச்சா? இல்லவே இல்ல. அதாவது 3 மாசமா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையான பெருங்கடல்ல தேடியும் அந்த விலங்கு அவங்க கிட்ட சிக்கவே இல்ல. 3 மாசமா தேடி இருக்காங்க. அப்போ கப்பல் நிலத்தை நோக்கி திரும்பும்போதுதான் அந்த பளபளப்பான உலோக விலங்கு வேகமா கப்பலை நோக்கி வருது. ஆமா, வேகமா வந்த அந்த விலங்க அழிக்க பீரங்கி குண்டுகளையோ இல்ல நெட் வீசிய ஈட்டிகளையோ பயன்படுத்துறாங்க. ஆனா அதால அந்த விலங்க ஒண்ணுமே பண்ண முடியல. நிஜமாவா? எந்த ஆயுதமும் வேலை செய்யலையா? இல்ல. ஏன்னா அது நீரை பீச்சடிச்சு கப்பலை வேகமா மோதுனதால அந்த 3 பேரும் கடல்ல வீசப்படுறாங்க. அந்த அதிர்ச்சியில பியரி மயக்கம் அடைஞ்சிட்டார். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். அந்த உலோகம் போன்ற விலங்கோட உண்மை நிலை என்னன்னு பார்க்கலாம். கண் விழித்த பியரி தான் அந்த உலோக விலங்கோட மேலேயே படுத்திருக்கிறத பாக்குறார். ஆமா, அங்க இருக்கிற நெட் ஒரு உண்மையை சொல்றார். நாம தேடி வந்த விலங்கு இதுதான், ஆனா இது விலங்கல்ல, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு வெளிப்படுத்துறார். ஓஹோ, விலங்குன்னு நினைச்சது ஒரு நீர்மூழ்கி கப்பலா? கரெக்ட். அவங்க அந்த நீர்மூழ்கி கப்பலை தட்டின உடனே ஒரு மூடி திறக்கப்பட்டு 3 உள்ளே இழுக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுறாங்க. சிறைப்பிடிக்கப்படுறாங்களா? அப்புறம் என்ன ஆகுது? மறுநாள் அந்த கப்பலோட தலைவர் வராரா? ஆமா, கப்பல் தலைவர் நெமோ அவங்கள சந்திக்கிறாரு. இது நாட்டிலஸ் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்னும் தான் அது ஒரு விலங்குன்னு எல்லோரையும் நம்ப வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. நாட்டிலஸ். சரி, இப்ப நெமோ இவங்களுக்கு என்ன நிபந்தனை விதிக்கிறாரு? அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதால அவங்க 3 பேரும் இனி தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. வெளியவே போக முடியாதா? அப்ப அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் எப்படி கிடைக்கும்? நெமோ தனக்கான உலகத்தை அங்கேயே உருவாக்கிட்டாரு. அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே கடல்வாழ் உயிரிகளை கிட்ட இருந்து பெறப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அடுத்ததா பகுதி 3ல அந்த நாட்டிலஸ் கப்பலோட அமைப்பு அப்புறம் தொழில்நுட்பம் பத்தி பார்க்கலாம். நெமோ பியரியை கப்பல் முழுவதையும் சுற்றி பார்க்க அனுமதிக்கிறார் இல்லையா? ஆமாம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நூலகமும் மாபெரும் அருங்காட்சியகமும் உள்ள இருக்கு. ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது ஆச்சரியம்தான். அது மட்டும் இல்லாம கப்பலோட இருப்பிலும் ஆழம் இது எல்லாத்தையும் துல்லியமா காட்டுறதுக்கு ஒரு பெரிய திரை ஒன்னும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல எனக்கு ஒரு கேள்வி. இந்த கப்பல் இயங்குறதுக்கான ஆற்றலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு காற்றும் எப்படி கிடைக்குது? நல்ல கேள்வி. அதாவது கப்பல் இயங்கவும் விளக்குகள் எரியவும் தேவையான மின்சாரத்தை உருவாக்குற கருவிகள் எல்லாமே அந்த கப்பலுக்குள்ளேயே இருக்கு. ஓ, மின்சாரத்தை அங்கேயே தயாரிச்சுக்கிறாங்களா? அப்புறம் கப்பல்ல உள்ள பெரிய நீர் தொட்டிகள்ல நீரை நிரப்பும் போது கப்பல் ஆழத்துக்கு மூழ்கும். அதே நீரை வெளியேத்துனா கப்பல் மிதக்கும். இதுதான் அதோட தொழில்நுட்பம். இது ரொம்ப நேரடியான அறிவியல். சரி, காற்றுக்கு என்ன பண்றாங்க? சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்துக்கு மூடிய திறந்து காற்றை புதுப்பிச்சுக்குவாங்க. ஓஹோ, அப்புறம் கடலுக்கு உள்ள நீந்துறதுக்கு என்ன வசதி வச்சிருந்தாங்க? கடலுக்குள்ள நீந்த முதுகுல கட்டிக்கொள்ளும் காற்று பைகள் அங்க இருக்கு. அத வச்சுக்கிட்டு தொடர்ந்து 9 மணி நேரம் கடலுக்குள்ள நீந்த முடியும். 9 மணி நேரமா? அது ரொம்ப அதிகம். சரி, அடுத்ததா ஆழ்கடல் பயணமும் அதுல வந்த சவால்களும் பத்தி பகுதி 4களை பார்க்கலாம். தப்பிக்க நினைச்ச அவங்களோட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருது இல்லையா? ஆமாம். ஒரு நாள் அந்த நாட்டிலஸ் கப்பல் கடல் புற்று எனப்படும் ஒரு மணல் திட்டுல சிக்கிக்குது. மணல் திட்டுல சிக்கிக்கிடுச்சா? அப்புறம் எப்படி மீண்டாங்க? நெமோ என்ன சொல்றாருன்னா, முழுநிலவு நாள்ல கடலோட நீர்மட்டம் உயரும் வரை நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
சரி, அந்த காத்திருப்பு நேரத்துல தான் அவங்க காய்கறிகள் சேகரிக்க பக்கத்துல இருக்கிற தீவுக்கு போறாங்களா? கரெக்ட். அப்படி போன 3 பேரையும் மனிதர்களை கொன்று தின்னும் பழக்கமுடையவர்கள் துரத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 6 நாட்கள் அவங்க கப்பலையே முற்றுகையிடுறாங்க. 6 நாட்கள். அப்புறம் 7ஆம் நாள் எப்படி தப்பிச்சாங்க? 7ஆம் நாள் கப்பலுக்கு காற்றை புதுப்பிக்க மூடியை திறக்க வேண்டிய கட்டாயம். அப்ப உள்ளே வர முயன்ற அந்த தீவுவாசிகள் கப்பலோட ஏணிய தொட்ட உடனே அலறியடிச்சு ஓடுறாங்க. ஏன் ஓடுனாங்க? என்னாச்சு? ஏன்னா அந்த ஏணியில நிமோ மின்சாரம் பாய்ச்சியிருந்தார். அதனால அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டு ஓடிட்டாங்க. ஓ, மின்சாரம் பாய்ச்சி அவங்கள விரட்டிட்டார். ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு செயல். சரி, இந்தியா இலங்கை அருகே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பத்தியும் பாடத்துல இருக்கு. அது என்ன? அது முத்து குளிக்கும் இடம். அங்க காற்றடைத்த பை எதுவும் இல்லாம முத்து சேகரிச்சிட்டு இருந்த ஒரு இந்தியரை ஒரு சுறா மீன் தாக்க வருது. அந்த நேரத்துல நெமோ என்ன பண்றார்? நெமோ உடனே தன்னிடம் இருந்த நீளமான வாளால அந்த சுறாவை கொன்று அந்த இந்தியரை காப்பாத்துறார். ரொம்ப நேரடியான ஒரு வீரச் செயல். வேற என்னென்ன விந்தைகள் அவங்க அந்த பயணத்துல பார்த்தாங்க? இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த போர்ல மூழ்கிய கப்பல்கள்ல இருந்து தங்கம், வைரங்கள் எல்லாம் அவங்க எடுக்கறாங்க. அப்புறம் கடலுக்குள்ள எரிமலைகள் எல்லாம் பார்த்தாங்களா? ஆமா, தீ கக்கும் எரிமலையையும் நிலநடுக்கத்தால மூழ்கிய அட்லாண்டிஸ் அப்படிங்கிற நகரத்தோட இடிபாடுகளையும் பாக்குறாங்க. தென்துருவ பகுதிக்கும் போறாங்களா? கண்டிப்பா. தென்துருவத்துல பென்குயின், கடல் சிங்கம் போன்ற உயிரினங்களை பாக்குறாங்க. அப்புறம் திரும்பி வர்ற வழியில ஒரு பெரிய ஆக்டோபஸ் கூட போரிட்டு அதை கொல்றாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, தப்பித்தலும் நூல் குறிப்பும். இப்போ பல நாட்கள் கடந்துடுச்சு. எப்படி அவங்க தப்பிச்சாங்க? ஒரு நாள் நார்வே நாட்டு கடற்கரை தெரிஞ்ச உடனே இவங்க 3 பேரும் ஒரு சிறிய படகின் மூலம் தப்பிக்க முயல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டாங்களா? இல்ல. அப்போதான் அந்த நாட்டிலஸ் கப்பல் ஒரு பெரும் கடல் சுழல்ல சிக்கிக்குது. இவங்க ஏறிய படகும் அந்த சுழல்ல சிக்கி 3 கடல்ல தூக்கி வீசப்படுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? உயிர் பழைச்சாங்களா? ஆமா. கண் விழித்த போது அவங்க நார்வே நாட்டு மீனவர் குடிசையில இருந்தாங்க. ஆனா நிமோவுக்கும் அந்த நாட்டிலஸ் கப்பலுக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. இதோட அந்த பயணக்குறிப்பு முடியுது. ரொம்ப தெளிவான ஒரு சுருக்கம். இப்போ இந்த கதையை எழுதியவரை பற்றி பார்ப்போம். இக்கதையை எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன். இவரை அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு புகழப்படுறார். ஆமாம், இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்பே அவற்றை தமது புதினங்கள்ல எழுதினவர் இவர். இவரோட பிறநூல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. 80 நாளில் உலகத்தைச் சுற்றி, அப்புறம் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆகியவே இவரோட மற்ற புகழ்பெற்ற நூல்கள். ரொம்ப அருமை. சரி, நாம பாடத்தோட அனைத்து தகவல்களையும் நேரடியா பார்த்துட்டோம். இப்போ நீங்க தேர்வுக்கு தயாராகும் வகையில இந்த முழு பாடத்தோட தகவல்களையும் உள்ளடக்கிய 43 மிக முக்கியமான ஒருவரி வினாக்களை நாங்க இப்போ ஒரு கேள்வி பதில் பகுதியா கொடுக்க போறோம். ஆமாம், இது உங்களுக்கு தேர்வுக்கு நேரடியா உதவும். நீங்கள் கேள்விகளை கேளுங்க, நான் அதற்கான விடைய ஒரு வார்த்தையில இல்ல ஒரு வரியில சொல்றேன். சரி, முதல் கேள்வி. ஆழ்கடலின் அடியில் அமைந்துள்ளவை எவை? தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், மூழ்கிய கப்பல்கள். பியரி என்பவரின் தொழில் என்ன? விலங்கியல் பேராசிரியர். மாலுமிகையிடையே அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு என்ன? 1886. கப்பல்களை தாக்கிய விலங்கின் உடல் எதனால் ஆனதாக கருதப்பட்டது? உலோகம். சரி, விசித்திர விலங்கை அழிக்க கப்பல் புறப்பட்ட நகரம் எது? நியூயார்க். போர்க்கப்பலின் தலைவர் பெயர் என்ன? ஃபாரகட். ஈட்டி எறிவதில் வல்லவர் யார்? நெட். பேராசிரியர் பியரியின் உதவியாளர் யார்? கான்சீல். எத்தனை மாதங்கள் கடலில் தேடினர்? 3 மாதங்கள். தேடல் நடைபெற்ற பெருங்கடல் பரப்பு எந்த நாடுகளுக்கு இடையே அமைந்திருந்தது? அமெரிக்கா மற்றும் ஜப்பான். கப்பலை நோக்கி வேகமாக வந்தது எது? பளபளப்பான உடலை கொண்ட விலங்கு. அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாதவை எவை? பீரங்கி குண்டுகள் மற்றும் ஈட்டிகள். பியரி கண்விழித்த போது எதன் மீது படுத்திருந்தார்? உலோக விலங்கின் மீது. உலோக விலங்கு என்பது உண்மையில் என்ன? நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பலின் தலைவர் யார்? நெமோ. நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? அட்சியகம். கப்பலின் ஆழத்தை காட்டும் கருவி எது? பெரிய திரை. கப்பல் இயங்க பயன்படும் ஆற்றல் எது? மின்சாரம். கப்பல் மூழ்கவும் மிதக்கவும் பயன்பட்டது எது? பெரிய நீர்த்தொட்டிகள். காற்றை புதுப்பிக்க கப்பல் எங்கு வரும்? கடல் மட்டத்திற்கு. கடலுக்குள் நீந்த பயன்பட்டது எது? காற்றுப்பைகள். காற்றுப்பைகளை வைத்து எத்தனை மணி நேரம் நீந்தலாம்? 9 மணி நேரம். கப்பல் எதில் சிக்கிக் கொண்டது? கடல் புற்று, அதாவது மணல் திட்டு. கப்பல் தானாகவே எப்போது மிதக்கத் தொடங்கும்? முழு நிலவு நாளில்.
காய்கறிகள் சேகரிக்க மூவரும் எங்கு சென்றனர்? தீவிற்கு. தீவில் துரத்தியவர்கள் யார்? மனிதர்களை கொன்று தின்பவர்கள். தீவுவாசிகள் கப்பலை எத்தனை நாட்கள் முற்றுகையிட்டனர்? 6 நாட்கள். கப்பலின் ஏணியில் நெமோ பாய்ச்சியது என்ன? மின்சாரம். முத்துக்குளிக்கும் தொழில் எங்கு சிறப்பாக நடைபெறும்? இந்தியா, இலங்கை அருகில். இந்தியரை தாக்கியது எது? சுறாமீன். நெமோ சுறாவை எதனால் கொன்றார்? நீளமான வால். மூழ்கிய கப்பல்கள் எந்த நாடுகளுக்கிடையேயான போரில் மூழ்கடிக்கப்பட்டவை? இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின். கப்பல் சிதைவுகளிலிருந்து எடுக்கப்பட்டவை எவை? தங்கம், வெள்ளி, வைரம். கடலுக்குள் எந்த நகரத்தின் இடிபாடுகளை கண்டனர்? அட்லாண்டிஸ். தென்துருவத்தில் அவர்கள் கண்ட உயிரினங்கள் எவை? பெங்குவின், கடல் சிங்கம். திரும்பும் வழியில் மூவரும் எதனோடு போரிட்டனர்? மிகப்பெரிய ஆக்டோபஸ். நாட்டிலஸ் கப்பல் கடைசியாக எதில் சிக்கியது? கடல் சுழல். கடைசியாக மூவரும் எங்கு கண் விழித்தனர்? நார்வே நாட்டு மீனவர் குடிசையில். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்ஸ். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய பிற புதினங்கள் எவை? 80 நாளில் உலகத்தைச் சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். இத்துடன் இந்த பாடத்தின் அனைத்து குறிப்புகளும் வினாக்களும் நிறைவடைகின்றன. தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.